தற்போது ஒரு அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கி இரும்புக்கரம் கொண்டு சமூக விரோதிகளை ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஏற்கனவே இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மீண்டும் தமிழ்நாட்டில் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய சமூக விரோத செயல்களை சுட்டிக்காட்டி கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழிப்பறிகள் உள்ளிட்டவைகளை குற்ற செயல்களை சுட்டிக்காட்டி தனது அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். மேலும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தில் அதிமுக சொந்தமாக காவல்துறை திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தனது சுய முகவரியை இழந்து ஆளும் கட்சியின் கைப்பாவையாக மாறி சமூக விரோதிகளின் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வரும் நிலை மிகவும் வெட்கக்கேடானது என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது அதனை முறையாக செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு காவல்துறைக்கு இனியாவது முழு சுதந்திரம் வழங்கி இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை ஒடுக்குவதற்கு தக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.